பல அரசியல் கட்சிகள் இருக்குதானே. ஆமா, நிறைய இருக்கு. அதெல்லாம் லெட்டர் பேட் கட்சிலாம் 1500 கட்சி இருக்கு. ஆமா, அதே மாதிரி பல யூடியூப் சேனலும் இருக்கு. அதெல்லாம் பல லட்சங்களுக்கு மாதிரி யூடியூப் சேனல் இருக்கு. நமதும் அதுல ஒண்ணு. சரி. அரசியல் சம்பந்தமாவும் பல யூடியூப் சேனல் இருக்கு. சரி. அதுல நமது ஒண்ணு. ரைட், கரெக்டா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அதுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸும் அதிகம், வியூவர்ஸும் அதிகம், நமக்கு மட்டும் ஏன் கம்மியா இருக்குன்னு கேட்க வரேன். ஏன்னா நம்ம தொடங்கினது இந்த வருஷம் தான். கடந்த ஆண்டு கடைசி மாதம் தான் தொடங்கணும். பாலாஜி, அரசியலையும் சமூகத்தையும் எல்லாம் சமூகத்தில் நடந்த நிகழ்வு தனித்தனியாவே பார்க்கக்கூடாது. எப்பயுமே ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த 5 ஆண்டு நடக்கக்கூடிய சமூக நிகழ்வுகள் தான் அடுத்த ஆண்டு அரசியலையும் தீர்மானிக்கும். அடுத்த ஆண்டு அரசியல் தீர்மானது. அதுக்கு அடுத்த வர தமிழ்நாட்டையும் அதான் தீர்மானிக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக நிகழ்வையும் அதுதான் தீர்மானிக்கும். கண்டிப்பா 5 வருஷம் நீங்க ஃபுல்லா ஏதோ தவறுகள் பண்ணிட்டு போயிட்டு வச்சுக்கோ, அதுல இருந்து மீளத்துக்கு 10 வருஷம் ஆயிடும். கரெக்ட். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் மீறுமான்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், காமராஜர் மதிய உணவு திட்டம். அவர் காமராஜர் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 12th முடிச்சுட்டு காலேஜ் ரேஷியோ ஒட்டுமொத்த உலகத்திலே எடுத்து பார்த்தா கூட தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு. இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அனைத்து மாநிலங்களும் ஒப்பிடும்போது தமிழகத்தான் அதிகமா இருக்கு. அனைத்து மாநிலமும் இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆகும் இந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு அச்சீவ் பண்ணது. அதனால காமராஜர் அன்னைக்கு திட்ட அரசியல் வேறு இல்லை, சமூக நிகழ்வுகள் வேறு இல்லைன்னு மக்களுக்கு சொல்லிட்டு, தயவு செய்து நீயாவது இந்த வீடியோவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அன்போடு வணங்குறோம். அதே போல நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி நான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, அரசியலுங்கிறது ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் லீவ் விடுறாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வெளி மாநிலங்களையும் ஒரு ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ல வேலை பார்க்குறவங்களும் ஒரு நாள் சொந்த ஊருக்கு போனோம், நல்லா கறி குழம்பு சாப்பிட்டோம், வீட்டுல நல்லா நிம்மதியா இருந்தோம். ஏதோ ஒரு கட்சிக்கு போய் வீட்டுல அப்பா அம்மா சொன்னோம், கட்சி ஓட்டு போட்டோம் இல்லாம போட்டா கூட போடாதவங்களா இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம போட்ட நேரத்தில் மாற போகுது அப்படின்றது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இந்த சமுதாயத்துல உழைக்கிறீங்க, இந்த நாட்டில் நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க, இந்த நாட்டுல நீங்க குடியுரிமை இருக்குங்க அப்படின்னும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி டப்புன்னு எலான் மஸ்க் டெஸ்லா பத்தி ஏதோ ஒன்று போட்டாருன்னா உலகமே தெரிஞ்சுக்குது. அனைவரும் தெரிஞ்சுக்கணும்ன்றது கரெக்ட். அதை நீங்க மீம்ஸ் மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியமாவும் தெரிஞ்சுக்கிறது தவறு. அது நீங்க ஆராய்ந்து நீங்களே தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு குரல் சொல்லுவோம்ல, எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது அது உண்மை நீங்களே ஆராய்ந்து அதுல தெரிஞ்சு, எந்த ஒரு விஷயம் யார் சொல்றதோ அப்படியே டைரக்டா நம்பிடாம, இது இந்த காதலியே கேட்கறீங்கன்னா டப்புனு அதை பத்தி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் ஒரு 10 நிமிஷம் பண்ணோம்னாலே அதோட உண்மை நிலவரம் என்னன்றது நம்ம அவங்களே டைரக்டா கண்டறிய முடியும். கரெக்ட். சரி, இவ்வளவு பேசிட்டோம். இது எல்லாமே இந்த இப்ப பேச போற கண்டென்ட்டுக்கு ஒத்து வராது தான். ஆனா நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு சம்பந்தமானது பேசிட்டோம். இந்த வாரம் என்ன நிகழ்வு நடந்தது மட்டும்தான் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். என்ன நடந்ததுன்னு ஆரம்பிங்க பார்ப்போம். இந்த வாரம் நிகழ்வுனா, ஏன்னா கடந்த டிசம்பர் எண்டு ஃபுல்லா மழை, சென்னையிலயும் மழை, சவுத்துலயும் மழை. 10 கூட வாங்கி வச்சிட்டீங்களா எக்ஸ்ட்ரா? 10 கூடையா? மழையில தப்பிக்க மழைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு வாங்கி வச்சிருந்தாலும் அங்கேயே முட்டிகளும் தண்ணி வர அளவுக்கு அப்ப போட்டு வாங்கலாம்னு தீர்மானிச்சிருக்கீங்க. ஆமா, இந்த வருஷம் எல்லார் வீட்லயும் ஒரு ஸ்கூட்டி இருந்தா, ஒரு புல்லட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூட்டி வாங்குவாங்க. அப்படியே ஒரு 5 சீட்டர் கார் ஒன்று இருக்கும் மினிமம். இதெல்லாம் என்ன மாதிரி தண்ணியில எல்லாம் பள்ளிக்கிழமை மிதந்தெல்லாம் அடிச்சுட்டு போறதுனால அடுத்த டைம் போட் ஒன்று பட்டாசா ஒரு சூப்பரா ஒரு போட் ஒன்று நீட்டா வாங்கணும். அதுதான் நியூ இயர் ரெசல்யூஷன். அருமை அருமை. இந்த மாதிரி நாட்டுக்கு 2 பேர் இருந்தா நான் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த தொழில் ஆரம்பிச்சேன்னா போட் மேனுஃபேக்சர் இல்ல, மேனுஃபேக்சர்லாம் வேலைக்காது. சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிப்பேன். டைரக்டா கொள்முதல் பண்ணி இங்க பொழைச்சிக்கலாம்னு இருக்கேன். நன்றி ஒரு பிசினஸ் வியூ சொன்னதுக்கு. அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாடு அரசு இந்த நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 87,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த நிதியாண்டுனா கடந்த மார்ச் டு இந்த ஏப்ரல் 2023-24 நிதியாண்டுல மட்டுமே 87,000 கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்கியிருக்காங்க. பழைய கடன் இல்லாம அடிஷனல் பேப்பர் மாதிரி அடிஷனல் பேப்பர் மாதிரி 87,000 கோடி வாங்கியிருக்காங்க. கடந்த வார நிகழ்வுகள் என்ன சொல்றாங்களா, திருப்பி ஒரு 37,000 கோடிக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப வர பட்ஜெட்ல தாக்கல் பண்ண போறாங்க கடன் நிலவரதுன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட்ஜெட் இந்த சட்டமன்ற கூட்டினாதான் தெரியும். 2.5 வருஷம் இப்ப 2021 மேல ஆட்சி அமைச்சாங்கன்னா 4 ஏற கடன் தொகை அப்படியே ஏறிக்கிட்டே போகுது இல்ல? ஆமா ஆமா. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு ரோந்து வாகனம் வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, 6
இனோவா கார்கள், அப்பா சாமி கருப்பு கலர் சும்மா. இப்போ ஆல்ரெடி வந்து எதுவுமே கார் இல்லை, அவர் வந்து டிஃபெண்டர் காரில் போகும்போது முன்னாடி போகிறதுக்குலாம் வண்டிகள் வாங்கினங்களே இல்லை தமிழக அரசாங்கத்தில். ஸோ அதனால இப்போ இந்த கார் சரி பாதுகாப்பு வாங்குறாங்க, அது ஓகே. ஆனால் இவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு, முதல்வர் போகும்போது பந்தோபஸ்துலாம் இத்தனை கார் தேவையில்ல அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி பெண்கள் வந்து பாதுகாப்புக்கெல்லாம் இருக்க தேவை, பெண் காவலர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பெண் காவலர்கள்லாம் வந்து முதல்வர் வரும்போதும் முக்கியமான விஐபிகள் வரும்போதுலாம் இருக்காங்க, பணியில பயன்படுத்தப்படுகிறாங்க இருக்காங்க. அப்ப நீங்க என்னத்துக்கு இந்த திட்டம், யாரை கவர்றீங்க? சும்மா டேக்லைன் இன்னைக்கான நியூஸ்ல வந்து ஆஹா ஓபன் திமுககாரங்களே பாராட்டுறதுக்காக திட்டங்கள் போல. இது இந்த மாதிரி திட்டங்கள் இந்த டேக்லைன்ஸ் எல்லாம் சொல்ற பாருங்க, பெண் காவலர்கள் நீ வந்து பணியிடம் இந்த மாதிரி பணியில ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து முதல்வருக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு காரு முன்னாடி தேவையில்ல, கம்மியான கார் தான் இருக்கும். கார் வாங்கின நிகழ்வு கண்டப்போ எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, காமராஜர் இருக்கும்பொழுது இந்த மாதிரி டப்புன்னு முன்னாடி வந்து போலீஸ்காரங்க வந்து சைரன் ஆன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சைரன் ஆன் பண்ணுவாங்க. உடனே என்ன ஆகுனா ஐயோ சொல்லுவாரு, நான் என்ன ஆம்புலன்ஸ்லேயே போறேன், எனக்கு முன்னாடி சைரன் ஆன் பண்றதுக்கு, அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, அதுக்கு எது தேவையில்லாம பெட்ரோல் வேஸ்ட் பண்றீங்க, நான் போனா நான் மக்களோட நான் பார்த்துட்டு நான் போறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்ற முதல்வருங்க. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வாகனங்கள் பார்த்தாலும் புதிதாக அதுக்கு நம்ம தோராயமா பார்த்தோம்னா அதுக்கு எத்தனை கோடி வருன்றது உங்களுக்கு புரியும். ஒரு இனோவா கார்களோட விலை இருந்தது அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு எல்லாருமே அறிவார்கள். ஸோ 6 இனோவா கார்கள் வந்து புதுசாக தமிழக அரசாங்கத்தில் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கார் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்ததுல போராட்டம்னு சொல்ல போனா புதுசா பழைய போராட்டங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. அது எந்த விதத்திலயும் தொடர்ந்துட்டே இருக்கு. அவங்க உரிமைக்காக போராட்டிட்டே இருக்காங்க. ஊடகங்கள் அது கண்டுக்கிறதுல, அரசும் செவி சாய்க்கிறதுல. அதை விடுங்க, இன்னொரு புதுசா என்ன போராட்டம்னா மிர்ஜாம் புயல் தாக்குனது, அப்புறம் வந்து தென் தமிழக கனமழை. அந்த 2 மலையிலையும் வந்து இவங்களே தான் வந்து சொன்னாங்க 6000 ரூபாய் தரோம், 6000 ரூபாய் கம்மி தான், 6000 ரூபாய் தரோம்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தா திருநெல்வேலி உட்பட பல மாவட்ட ஏரியாவில் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் மட்டும் தான் தராங்களாம். வடக்கு தலைவித்துன்னு ஒரு கிராமத்துல எல்லாம் வந்து 6000 ரூபாய் தர வேண்டிய இடத்துல அது ஒரு இடம் தான் நம்ம நோட் பண்ணிருக்கோம். இன்னும் பல இடங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்குதான் வந்து அன்னைக்கே சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி கையில தர வேலைலாம் இன்னும் 2 நாள் வேஸ்டா லேட்டா கொடுத்தாதான் என்ன, அக்கௌண்ட்ல போட்டா அவங்க எடுத்துட்டு போறாங்க. இப்ப பாருங்க 5000 ரூபாய் இப்ப யாருக்கு போகுது? அப்போ வந்து கரெக்டாக கணக்கெடுத்து முடிஞ்சிருக்கும், யாராருக்கெல்லாம் சென்றடைஞ்சிருக்குது, யாராவது சென்றடையில அப்படிங்கிற போது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். அது ஒன்றாதான். ரேஷன் கார்டு இவ்வளோ நிதி தான் ஒதுக்குறோம், எல்லாமே அஃபிஷியல் தான். அப்போ நீங்கள் வந்து 6000 ரூபா ஒதுக்குறதும் அஃபிஷியலு, ரேஷன் கார்டுக்கு இவ்வளோ நீங்கள் ஒதுக்குனதும் அஃபிஷியல் தான். இப்போ இவ்வளோ டேட்டா இருக்கு. அப்போ 5000 ரூபா இப்போ போகலன்னா 6000 ரூபா இடத்துல 1000 ரூபா தான் கொடுத்தீங்க, 5000 ரூபா இப்போ யார் பாக்கெட்டுக்கு போயிருக்கு? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் கண்டறிஞ்சு அந்த நீதி உள்ள பணத்தை வந்து அந்த பெறப்படாத மக்களுக்கு உரிய நேரத்தில் இந்த பொங்கலுக்குள்ள வழங்கினாதான் அவங்கள, ஏன்னா வீடுகள் இடிந்த காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆமா, அதுக்குதான் வந்து இப்போ 1000 கோடி ஏதோ நிதி ஒதுக்க போறாங்கன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். அது வந்து வீடுலாம் கட்டின இடிஞ்சதுக்குலாம் ஏதோ கவர்மெண்ட் ஏதோ ஹெல்ப் பண்ண போறாங்கன்ட்டு. அப்படி அதுதான் நேரடியா மக்கள் பயனடைஞ்சா சந்தோஷம். இந்த திட்டத்துல பயனடையாத பட்சத்துல தான் நம்ம இதெல்லாம் சுத்தி காட்டுறோம். இனியாவது வந்து மக்கள் நேரடியா பயன்பெறணும்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த என்ன நிகழ்வு நடந்தது? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜனவரி 24, 2024 பொங்கல் மாதம், தமிழர்களுக்கே ஒரு உற்சாகமான மாதமாக பொங்கல் திருநாள். நமக்கு பல திராவிட கட்சிகள் ஆளுநர் காலத்திலிருந்தே வரும் அப்படியே நமக்கு ரேஷன் வேஸ்டிங்களாக இருக்கட்டும், சட்டைகளாக இருக்கட்டும், அடுத்து வர காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பொங்கலுக்கு. அதுக்கடுத்து பொங்கல் பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ஜனவரி, இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி. ஆனால் இன்னைய வரைக்கும் தமிழக அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, இந்த மாதிரி கொடுக்க போறேன்னு. ஏதோ ஜனவரி 3ஆம் தேதி தான் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதாவும் ஒரு கரும்பு அப்பனா நீங்க சொல்றப்பனா கரும்பும் தரான்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு அனௌன்ஸ் பண்ணல. 3ஆம் தேதி தான் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதா சொல்றாங்க. நீங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மக்கள் யார்கிட்ட கொள்முதல் பண்றதுன்னு அதுக்கு ஒரு டெண்டர் மாதிரி விட்டு, அப்ப யார் இது பயன்பெற போறாங்கன்னு ஒன்றும் புரியல. அவசர கதியில பண்ணாலும் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா வந்து கரும்பு தரமற்றதுன்னு மக்களுக்கு போய் சேரும்போது என்ன பிரச்சனை வரலாம். எல்லாம் வந்து விவசாயிகளே இப்ப குழப்பத்தில் இருக்காங்க. எங்க கரும்புலாம் வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? போன வருஷமே இது பெரிய டிபேட் ஆச்சுங்க. எங்க கரும்புலாம் எடுக்க மாட்டாங்க, நான் இதை நம்பிதான் வந்து அறுவடை பண்ணோம். அப்படி எடுக்கிறதாக இருந்தால் குறைவான விலைக்கு எடுப்பதாக தான் குற்றச்சாட்டு நிறைய இடத்துல வந்தது. ஆமா, அதனால இந்த முறை எதிர்கட்சியில கரும்பு ஒண்ணுக்கு 40 ரூபாய் எடுக்கணுமோ ஏதோ சொல்லியிருக்காரு, அறிக்கை விட்டுருக்காரு. பாப்போம் இந்த முறை என்ன பண்றாங்கன்ட்டு. அதே போல அந்த வேட்டி சேலை வழங்குவது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அது இந்த வருஷம் வருமா என்னன்றது நிறைய மக்கள் வந்து ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டு அது வந்து லேட்டா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அது இடத்துல பண்ணவே இல்லை. அது இல்லாம கைத்தறி நெசவாளர்கள் வந்து வருடம் ஃபுல்லா உழைக்கிறது இதுக்காக தான்.
கோப்டர்ஸ்க்கு வந்து அந்த கோப்டர்ஸ்க்கு வந்து அந்த துணிகளை பரிமாற்றம் பண்ணி அதுல இருந்து ஒரு பணம் காசு பார்க்கணும்னு தான் அவங்க வருடம் ஃபுல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு பயன்புரியும் வகையில் தமிழக அரசாங்கம் அவங்களிடையே கொள்முதல் செய்யணும், மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அந்த திட்டங்கள்லாம் இவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். விரைவா அனௌன்ஸ் பண்ணி இதுக்கான விரைவா டெண்டர் விட்டு எப்படி எல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த மூலமா சீக்கிரமா கவர்மெண்ட் வந்து மக்கள் பயனடைகிற மாதிரி செய்யணும்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நடந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் உச்சநீதிமன்றம் அட்வைஸ் பண்ணது வந்து சிஎமும் திரு ஆளுநர் அவர்களும் உட்காந்து பேசுங்க, பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. உட்காந்து பேசி இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் ரெக்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்ணி ஆளுநர் வந்து ஒப்புதல் வழங்குமாறும் 2 பேரும் அப்படி என்ன பிரச்சனை என்ன சொல்யூஷனு அப்படி பேசுங்கன்னாங்க. சரி சரிங்களா. இவங்க ஏற்கனவே வந்து ஒரே ஃபிளைட்ல போனாங்க டெல்லிக்கு நினைக்கிறேன். டெல்லிக்கு இல்லைங்க, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனாங்க. மக்களின் முதல்வர் திட்டத்துக்கு அவர் போனாரு, மக்களோட முதல்வர். இவர் வந்து ஒரு சென்னை ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்காக போனாரு. 2 பேரும் ஒரே கேபின் பிசினஸ் கிளாஸ். கண்டிப்பாக பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சரி. இப்ப வந்து இது வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன உத்தரவுன்னு சொல்ல முடியாது. இது வந்து அவங்க அறிவுறுத்தல் படி அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கலாம். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வமா போய் கவர்னர் மாளிகையில சுமூகமா பேசி முடிச்சதா வந்து ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து வந்தது பிரஸ் ரிலீஸ். சரி, அப்படின்னா நீங்க வந்து உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா உயர் நீதிமன்றம் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? ஏன் கேட்கிறோம்னு பாத்தீங்கன்னா திரு அமைச்சர் இப்போ அமைச்சரா இருக்க இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா தொடர்ந்தால் நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டின பிறகும் இன்னும் அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு. இலக்கா இல்லாத அமைச்சராகவே தமிழகத்துல தொடர்ந்துட்டு இருக்காரு. இல்லைங்க, கவர்னரை மீட் பண்ணுனா போய் மீட் பண்றாங்க. ஏதாவது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் படி. அதே உயர் நீதிமன்றம் வந்து அவர் அமைச்சர் இல்லாம இதுதான் இருக்கட்டும்னு ஒரு அறிவுறுத்தல் பண்ணா அது நீக்க மாட்டாங்க. அதுபோல என்னன்னா நீதிமன்றமே சொன்னாலும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா நாங்கள் எடுத்துப்போம், ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி பாதகமா இருக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கறத நமக்கு வெளிப்படையா தெரிகிறது. இன்னொன்னு என்ன வெளிப்படையா தெரியுதுன்னா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா நாங்க கூட்டணி இல்ல இவங்கதான் பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் அடுத்த திருத்தமா சொல்லிட்டே வராரு. ஆமா, அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ற விதமா தானே இருக்கு. மோதல் போக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, மோதல்ல தான் இருக்கு, உங்க இதுக்கெல்லாம் அவங்களும் வந்து சைன் போடல. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க உச்ச நீதிமன்றம் போய் டீல் பண்ணி பேசியிருக்கலாம். உங்க அறிவுறுத்தலை பண்ணாலுமே நீங்க போய் இவரை மீட் பண்ணாம உச்ச நீதிமன்றம் மூலியமாவே வந்து பேசியிருக்கணும். புரியுதுங்களா? அப்படி பண்ணாம நீங்க எதுக்கு போய் பாத்தீங்கன்ற ஒரு கொஸ்டின் எங்களுக்கு வருது. நீங்க தான் அதை வந்து திமுக சார்பாக தான் வந்து கிளியர் பண்ணணும். இவங்க மறைமுக கூட்டணில இருக்காங்களா இல்லையா? எப்படி எதிர்கட்சி தலைவரானா எந்த மீட்டிங் எடுத்தாலும் சரி 1000க்கு 1000 முறை சொல்லிக்கிட்டே வராரு. பாஜகவும் கூட நாங்க இல்லைங்க, பாஜகவும் அதிமுக கூட்டணி இல்லைங்கன்றது பல முறை அறிவுறுத்தல் சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனாலும் சில ஊடகங்களும் டிபேட் ஷோலாம் வைக்கிறாங்க. அவங்க வெக்கமாவே இருக்காதுன்னு எனக்கு தெரியல. அதிமுக கூட்டணி உறவா இல்ல நீடிக்குமா இல்ல மீண்டும் சேருவாங்களா? இவங்களுக்கு என்ன அக்கறைன்னு புரியல. மீண்டும் சேர்ந்தா இவங்களுக்கு என்ன அக்கறை, சேரலன்னா இவங்களுக்கு என்ன அக்கறை ஒன்னும் புரியல. ஆனா சம்மந்தமே இல்ல டாபிக். இப்ப முன்முடி அரசுனா அதை பத்தி பேச மாட்டாங்க. அன்னைக்கு டிபேட்ல இது பத்தி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் அதிமுக சும்மா தூங்குதா எடுத்து போடுங்க சரி அப்படி டிபேட்ல இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம். அதான் ஊடகங்கள் நடுநிலையை வந்து கடைபிடிக்கணும். என்னதான் வந்து நீங்க ஆட்சியில இருக்க சில பேர் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம குறைந்தபட்சம் ஒரு நடுநிலையாவது கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வாரத்துல வேற என்ன நடந்தது? பல போராட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன போராட்டம் பாத்தீங்கன்னா எண்ணூர் மீனவர்கள் போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்காமா. சிபிசிஎல் ஒரு பக்கம் போராட்டம் அதுக்காக நடத்துறாங்கன்னாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கோரமண்டல் அமோனியா கேஸ் அந்த லீக் ஆனதை எதிர்த்து இவங்க போராடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான நீதி வந்து இன்னும் கிடைக்கலன்னு தெரியுது. ஆமா, ஏன்னா எல்லாமே ஃபேக்டரி சூழப்பட்ட ஏரியாங்கிறதுனால மக்களுக்கோட வாழ்வு நிலை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு முனைப்பு காட்டணும்னு கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப நாமளே இந்த வீடியோல மீனவர்களை காப்பாத்துங்கன்னு எல்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க வீடியோ பேசுறதே இல்லாம மீன்வளத்துறை அமைச்சரோட நம்பரை வாங்கி டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அண்ணன் எண்ணூருக்கு அனுப்புவார் தாழ்மையோட கேட்டு கொடுக்குறாங்க. நாம எப்படிங்க அனுப்ப முடியாது? வீடியோ ஒரு வேலை யாரா பார்த்தாங்கன்னா அவங்க தான் அனுப்ப முடியும். தயவு செய்து ஏன்னா திமுக உடன்பிறப்புகள் திமுக சொந்தங்கள் பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனா யாருமே அவர் தானே மீனவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறோம். ஆமா, அவங்கள போய் ஆறுதலாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க தீர்வுக்கு வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்னன்னா
தீபாவளி வந்தது மாதிரி பெட்ரோல் குண்டு வந்து பெட்ரோல் ஏறின மாதிரி பெட்ரோல் குண்டோட வீச்சுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாட்டில். பெட்ரோல் குண்டு கலாச்சாரம்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. எந்த இடம்னு பார்த்தோம்னா வாணியம்பாடி தான். வாணியம்பாடி ஏதோ ஒரு பேக்கரியில ஏதோ ஒரு நடந்த அசம்பாவிதத்தில் பெட்ரோல் குண்டு. ஏன்னா ஒரு பேக்கரியில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் பெட்ரோல் குண்டு இருந்துச்சுன்னா ஒரு நாட்டுல எல்லாம் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, என்னதான் நடக்கும். இதுதான் கவர்மெண்ட் வந்து தீவிரமா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். இந்த மாதிரி குற்றங்களை வந்து இரும்பு கண்டம் கொண்டு காப்பாற்றணும். அதான் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கணுங்க. காவல்துறையா ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து, ஃப்ரீ ஹேண்ட்ஸ்னா வந்து துன்புறுத்துதல் இல்லை, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து இதெல்லாம் செயல்படுத்த வைக்கணும். ஃப்ரீ ஹேண்ட்ஸ்னா அப்புறம் பல்வேர் சிங் மாதிரி எல்லாம் பண்ண போயிட்டாங்க. அவர் அதான் அவங்களுக்கு அதான் அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ண போதே தெரியலையா, இவங்க கஷ்டப்பட்டு சேஃப்கார்ட் பண்ண பார்த்தாங்க. அப்புறம் இப்போ கேஸ் போனனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ ஜாமீன் கேட்டு என்ன வச்சிருப்பார் போல அவங்க. அப்புறம் அதே போல கரண்ட் வந்து இந்த ஃபேக்டரிங்களுக்குலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, பீக் ஹவர் சார்ஜஸ் வந்து. ஏன்னா ஃபேக்டரிக்கு ஆல்ரெடி வந்து அதிக சார்ஜஸ் தான் போடுவாங்க. அப்புறம் எல்லாம் அண்ணன் மாண்புமிகு இவர் வந்த அப்புறமும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொஞ்சம் கரண்ட் எல்லாம் எல்லாம் வீட்டு கரண்ட்டையும் ஏற்றினாரு, டொமஸ்டிக் கரண்ட்டையும் ஏற்றினாரு, கமர்ஷியல் கரண்ட்டையும் ஏற்றினாரு. அதே போல இப்போ அந்த பீக் ஹவர் சார்ஜஸ் வந்து இன்னும் உயர்த்துவதா ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுதா. ஐயோ, அது இல்லாம ஏற்கனவே இருக்கிறத கம்மி பண்ணணும்னு வேற போராடுறாங்க. அவங்க ஏற்கனவே போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க போராடுறது போக போராடுங்க, நாங்க ஏற்றுறது லைட்டா ஏற்றுறோம், அப்படியே வீட்டில் கட்டிட்டே வாங்க, போராடிட்டே வாங்க. கடைசியா வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட குறைக்கலாம், இல்லை சட்டமன்ற தேர்தல் இறுதி 6 மாசத்துல கூட குறைக்கலாம். தேவை இருக்கும் போது தான் குறைக்க முடியும். சும்மா இப்பவே குறைச்சா நீங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு மறந்துடுவீங்களா, 2 வருஷம் கழிச்சு. கரெக்ட். அதுதான் வந்து இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் தை முடிஞ்சு தொடங்குவாங்க. தை பிறந்து தொடங்குறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி கூட்டணியோட மோகங்கள் வந்து அவங்களுக்கு வழி பிறகுதான், மக்களுக்கு மன வழி பிறகுதான் பார்ப்போம். ஏன்னா மக்கள் மனவழியோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வழி பிறந்தா மக்களுக்கு மனவழி. ஜனவரி 3ஆம் வாரம் வந்து INDA கூட்டணி திமுக காங்கிரஸ் வந்து தொகுதி பங்கீடு தமிழகத்துல எப்படி பண்ணலாம், 40 தொகுதி இல்ல யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கி எப்படி வெற்றி காணலாம். ஏற்கனவே பாதி தொகுதி ஃபிக்ஸ்டுங்க. நானே சொல்றேன் பாருங்க. ரைட்டுங்க. தயாநிதி மாறனுங்க, செல்விங்க, தமிழிசை தமிழ் பாண்டியனா யாரோ அவங்களோட தங்கம் தென்னரசோட சகோதரி, அவங்களுக்கு ஒண்ணுங்க தமிழச்சி தங்க பாண்டியனுங்க. அதுக்கப்புறம் வந்து கனிமொழி, சரிங்களா, அப்புறம் வந்து திருச்சி சிவா 6 பேர். இவங்க கன்ஃபார்ம்டு கேண்டிடேட். இன்னும் இருக்காங்க, டக்குன்னு வரமாட்டாங்க. அண்ணன் பொன்முடி அவர்களோட மகன் அவர் வந்து கௌதம சிகாமணி இப்பயே அப்பயே நீடிப்பாரான்னு தெரியல. அதனால அது ஜனவரியில வரப்போகுது. அதனால தீர்ப்பும் 2 மாசத்துல கொடுத்துருவாங்களோன்னு பேசப்படுது பொதுவா. அப்ப தீர்ப்பு வந்தா சாதகமா வரலன்னா அப்ப கஷ்டம். தருமபுரி எம்பிக்கெல்லாம் அது கன்ஃபார்ம் லிஸ்ட் இல்லைங்க. இவங்கலாம் கன்ஃபார்ம் லிஸ்ட். ஆமா, கன்ஃபார்ம் லிஸ்ட்னா ஒரு 10 பேர் ஏற்கனவே இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. அந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு போகாது, கூட்டணி கட்சிகளுக்கு போகாது. ஆனா நம்ம இது போகாம இந்த முறை வந்து மக்கள் நீதி மையம், மக்களுக்கு நீதி வழங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. கமலஹாசன் நீதியை தான் தேடிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவரு. ஆமா, நேற்றைய நடந்தது தப்பா பண்ணிட்டோம். உதயநிதி, இன்பநிதி மாதிரி தயாநிதி பி டீம்னு ப்ரூவ் பண்றதுக்கு பேர் வச்சிருக்காரு போல. மக்கள் நீதி மையம். மக்கள்லாம் நாம வந்து அந்த நீதிக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு மையமா கருதுறவங்களா? எப்பயுமே வந்து அப்படிதான் பேசுவாரு. அவர் பேசுறதே வந்து இப்ப புரியாது, ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு புரியுதுதான் சொல்லியிருப்பாரோன்ட்டு. அதுக்குள்ள வேற சொல்லிக்குவாரு. கொஞ்சம் அவரே சொல்லுங்க. என்ன டக்குன்னு என்னங்க சொல்றது? ஏதோ ஒன்று சொல்லுங்க, அண்ணன் வாய்ஸ்ல சொல்லுங்க. அண்ணன் வாய்ஸ்ல நீங்க ஞாபகம் பேச முடியாது இல்ல, ஞாபகம் வரல என்னன்ட்டு. கடைசியா நீங்க ஒரு காணொலியில கூட பகிர்ந்துருந்தீங்க. என்னது? ஆமா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடைசியா சொல்லும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக அரசே குற்றம் சாட்டுறது. மழை மின்சாரம் போயிருக்கா, அது நீங்க அந்த வாய்ஸ் எடுங்க. எல்லாம் தண்ணி நிஜமா அதை விடுங்க. இல்ல நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்க இன்னைக்கு டைரக்டா கொடுத்தே வித்தவுட் நோ கட்ல டைரக்டா கொடுங்க. தமிழகத்தின் இல்ல சொந்தங்க வரல. அடுத்த வீடியோ கண்டிப்பாக வாய்ஸ் வரும். மக்கள் நீதி மையத்தின் தலைவராக உங்களுக்கு வந்து ஒரு மிமிக்ரி மாதிரி பண்ணி வச்சுருவோம். ஆமா, அதுதான் அப்பயே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது, என்னங்க இவங்க ஆளுங்கட்சி சாதகமா பேசுறாருன்ட்டு. ஏன்னா வந்து மழை வெள்ளம் வந்து அரசாங்கம் குறை சொல்றது தவறுன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் அந்த சைடு கேட்கிறாரு போல.
கோவை சார்ந்த பகுதிகளில் ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தலில் வந்து 2ஆம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாரு. கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ வேற என்னன்னா, இப்போ ஜூன் 2024 பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்துடும். இப்போ வந்து நமக்கு ஜனவரியில தான் பிக் பாஸ் வந்து எண்ட் ஆகுது. ஒரு 3 மாசம் காட்சிங்க. அவரே சொல்றாரு 3 கோடி மக்கள் நான் டைரக்டா கலந்துரையாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே போல நேற்று இந்த எவிக்ட் ஆகி போறாங்க இல்லைங்களா, அவங்களோட என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு 10 படம் நடிச்சாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும். ஆனா இந்த 3 மாசம் ஷோ உங்களுக்கு அந்த 90 நாட்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆனா 1 மாசத்துல திரும்ப மறந்துடுவாங்க. இது மக்கள் அக்கறை மறந்துடுவாங்க. அண்ணன் பேசுற வார்த்தைகள் அப்படிங்கிறாங்க. இப்போ நியூ இயர் நானும் வந்து சில்லறையை தூக்கி போட்டவங்க தானுங்க. சரிங்களா? இல்ல, ஜனவரி 1 2024 நியூ இயர்னு சொல்லுவீங்களா? அண்ணன் என்ன சொல்றதுமா, 40 வருஷமா மார்ச் மாசம் தான் அண்ணன் நியூ இயர். ஏன்னா டாக்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்றாராம். அதனால அது நீங்க அப்ப இவர் மட்டும் தான் பே பண்றாரு, அவர் நண்பரான ரஜினி சரியா பே பண்றதுன்னு குத்தி காட்டுறாரா? அவருக்கு நல்லா தெரியும், நமக்கு என்ன தெரியும்? இல்ல இன்னும் மற்ற ஆளுங்களை நடிகர்களை குத்தி காட்டுறாரா? என்ன சொல்ல வர்றாருன்னு தெளிவா சொல்லுங்க நீ. ஏன்னா வந்து கஷ்டமா இருக்கு. புரியுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு புரியும். இல்ல மார்ச் மாசம் வந்தா புரியும் உங்களுக்கு. சரி, என்ன அர்த்தத்துல சொன்னாரு? தொகுதி பங்கீடு இறுதியானா நல்லா பேசுவார் திரும்பவும். இல்லைன்னா வந்து ரிமோட்டை தூக்கி போட்டு உடைப்பாரு, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னன்னா நடந்தது இந்த வாரம் என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. வருகின்ற ஜனவரி மாதமாவது அண்ணன் உதயநிதி துணை முதல்வர் ஆகுன்றீங்களா? இல்லைங்க, உதயநிதி வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து வாழப்பாடியில் மீட்டிங் இளைஞரணி மாநாடு வந்து 3 முறை தள்ளி போயிடுச்சு. காலவரையில ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கான நேரா இருக்கட்டும், எல்லா பேரும் நிறைய செலவழிச்சு, நிறைய சேலத்தில் நிறைய செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வயர் கட் அவுட்லாம் அண்ணாக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாநாடு வந்து என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வலோடும் காத்துக்கொண்டு இருக்கும். அது வந்து இந்த தை மாசமா நடக்குமான்னு பார்ப்போம். நடக்கலான்னு பார்ப்போம். நடந்துதான் அவங்க எப்படி எலெக்ஷன் முன்னாடி நடத்தி தான் அவங்க நடத்தினாதான் அவங்க ஒரு முடிவு சொல்ல முடியுங்கிறீங்களா? இல்லை, முடிவு சொல்ல முடியும்னா முடிச்சூட்ட முடியும்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து என்னத்துக்கு அடித்தளம் போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். இவங்க வந்து இந்த ஆட்சிலேயே வந்து இவரை துணை முதல்வர் ஆக்கலாம்னு பார்க்குறாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து திமுக குடும்ப அரசியல் ஒரு பக்கம் தலைவர் சைடில் குடும்ப அரசியல்னாலும் அந்தந்த மாவட்ட ரீதியாக குடும்ப அரசியல் ரொம்ப ஊறி போயிருக்கு. கண்டிப்பாக ஏங்க கன்ஃபார்ம் எம்பி லிஸ்ட்ல அண்ணன் கதிரானந்த மறந்துட்டீங்க. கதிரானந்த துரைமுருகன் மறந்துட்டேங்க. 60,000 கோடி ஆலையை மறக்கிறீங்களா? என்ன போங்க தப்பு தாங்க. அவர்லாம் போன முறை வேலூர் தள்ளி வச்சு ஜெயிச்சவரு, அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுவாக்குப்பதிவு திரும்ப இன்னொரு நாள் வச்சு கஷ்டப்பட்டு ஜெயிச்சவர். 10 முறை வாக்கு வச்சாலும் அண்ணன் ஜெயிக்கிறீங்களா? அதான் இந்த மாதிரி முக்கியமான லிஸ்ட் தாங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் ஏற்கனவே இருக்காங்க ஒரு ஆளுங்க. இவங்களாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு எந்த தொகுதி எப்படி ஒதுக்குறதுன்னு தான் பிரச்சனை வரும். ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்து 234 தொகுதி இருக்கிறதால அண்ணன் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, ஆளுக்கு 6 எந்த ஒரு பாகுபாடு டக்கு ஈஸியா பண்ணிருக்காங்க. போன முறை என்னன்னா, எந்த கட்சியுமே வந்து ஆட்சிக்கு வரணும் ஒரு ஆசையில இருந்துட்டாங்க. இவங்களா கூட்டணி திமுக கூட்டணியில போனவங்க நம்ம எப்படின்னா இந்த முறை ஜெயிச்சிருக்கணும்னு ஆசையில வந்தனால அவங்க கொடுத்ததை ஏத்துக்க மனப்பான்மை வந்துட்டது. அது இல்லாம வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில இருந்துட்டாங்க. அதனால வந்து ஒரு சிக்கல், அந்த சைடு போக முடியாத அளவு சிக்கல் ஆயிடுச்சு. சரி, இந்த முறைலாம் வந்து திமுக சொல்றதை இவங்க கேட்பாங்களான்னு டவுட்டு. கேட்க வேண்டிய கட்டாயமா உங்களுக்கு இல்ல. இந்த சைடு ஆமா, இந்த சைடுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இனி வர காலத்துல, வரும் காலங்கள்ல பாராளுமன்றத்தோட தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மக்களுக்கு முக்கியமான களம் கண்டிப்பா. ஏன்னா சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலுங்கிறதுனால மக்கள் 10 ஆண்டு காலம் ஒரே அரசாங்கத்துக்கே இருக்கிறாங்க. அது ஒண்ணு, மத்தியில 10 ஆண்டு காலம். தமிழ்நாட்டுல எப்பயும் வந்து மாநில கட்சிக்கு தான் வாக்கு உறுதின்னு தெரிஞ்சிருச்சு. மாநில கட்சியில் வாக்குனா அப்ப வந்து இவங்க யோசிச்சு பார்த்து பண்ணணும். இவங்க நாடாளுமன்றத்துல எந்த கட்சி சிறப்பா செயல்பட்டிருக்கு, மாநில உரிமையை யாரு மீட்டுருக்காங்கன்னு இவங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சாங்க. தமிழக மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் கட்சி எதுங்கிறது மக்கள் தீர்மானிச்சு சிந்திச்சுட்டு வாக்களிக்கணும். 2 நிமிஷம் மிஞ்சி போனா குடும்பமா உட்காந்து பேசுங்க. உங்க குடும்பத்துக்கு எந்த கட்சி பயனளிச்சிருக்குதுன்றத பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாக்குகளை, அன்பான வாக்காளர்களுக்கு அள்ளி வீசுங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் மக்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் செய்துட்டே வாங்க. தயவு செய்து இந்த வீடியோ மூலியமா வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபாவது வர வைங்க. 100க்கே போராட்டமா இருக்கு. நன்றி.